இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து லோகங்களிலும் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் ஆட்சி செய்யும் அந்த தமிழ் மண்டலத்திலேதான் கலியுகத்தின் கடைசியிலே அந்த கல்கி பகவான் வந்து அவதரிப்பான் என்பதும், கல்கியின் தாய்மொழி ஆகிய அந்த தமிழ் மொழி வாழும் தேசமாகப்பட்டதுதான் 3 கடல்களாலும் சூழப்பட்டிருக்கும் என்பதுமே இந்த பிரபஞ்சத்தின் ஜாதக கணக்கில் எழுதப்பட்டிருக்க, இந்த தமிழ் மண்டலத்தின் பட்டி தொட்டி எங்கும் அலைந்து திரிந்து பார்த்துவிட்டேன். இவன்தான் கல்கியாக இருப்பான் என்று நான் அறிந்து கொள்வதற்கு எந்த ஒரு தடயமும் கிடைத்தபாடில்லை. மன்னிக்க வேண்டும் யமதர்மராஜரே. கலியுகத்தில் அவதாரம் எடுக்கும் கல்கியை பாதுகாப்பது என்பது அந்த காளி தேவியின் கடமையாக இருக்க, காளி தேவியின் காவலை மீறி தாங்கள் அந்த கல்கியை அடையாளம் காண்பது என்பது சாத்தியமற்ற செயலென்றே நான் நினைக்கின்றேன். கல்கியின் மெய்யுடல் எப்பொழுதும் தவநிலையிலே இருந்து கொண்டிருக்கும் என்றும், காளியின் கட்டளைப்படி அந்த இடத்தை சிரஞ்சீவிகள் 7 பேரும் எக்கணமும் காவல் செய்து கொண்டிருப்பார்கள் என்றுமே சிவனும் விஷ்ணுவும் பேசிக் கொண்டிருந்ததை நான் அவர்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டே வந்திருக்கின்றேன் யமதர்மராஜாவே. பார்ப்பதற்கு முப்பரிமாணத்திலும் எலும்பும் சதையும் கொண்டு சமைக்கப்பட்டதாகவே காட்சியளிக்கும் அந்த கல்கியின் பொய்யான உடலின் உண்மையான தோற்றத்தையும் மனிதர்களால் மட்டுமல்லாமல் நம்மை போன்ற சத்துருக்களாலும் கண்டுபிடித்துவிட முடியாது என்றே பிரம்மாவும் விஷ்ணுவும் பேசிக் கொண்டிருந்ததை நானும் அவர்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டே வந்திருக்கின்றேன் யமதர்மராஜரே. பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கும் கல்கியின் அந்த பொய்யான உடலை தாங்களும் அடையாளம் கண்டு மனதில் குடிகொண்டு அங்கே இருக்கும் மூளையை சலவை செய்து விடலாம் என்று நினைத்தாலும், பொய்யான அந்த உடலில் இருக்கும் மூளை ஏற்கனவே சலவை செய்யப்பட்டதாகவே இருக்கும் என்றே அகத்தியரும் வேதவியாசரும் பேசிக் கொண்டிருந்ததை அவர்களுக்கு தெரியாமல் நானும் ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டே வந்திருக்கின்றேன் யமதர்மராஜரே. மும்மதமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தமிழ் மண்ணில் இந்து இளைஞனாகத்தான் கல்கி பிறந்திருப்பான் என்று தாங்கள் அங்கே அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருந்தால், தாங்களுக்கு முன்பாக ஒரு முஸ்லிம் இளைஞனாக கல்கி நடமாடிக் கொண்டிருப்பான் என்றே கலைவாணியும் விநாயகரும் பேசிக் கொண்டிருந்ததை அவர்களுக்கு தெரியாமல் நானும் அங்கே ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டே வந்திருக்கின்றேன் யமதர்மராஜரே. லோகத்தில் உள்ள எந்த ஒரு மதத்தையும் வேதத்தையும் பின்பற்றுபவனாக இருக்க மாட்டான் கல்கி என்றே திருமாலும் மகாலட்சுமியும் பேசிக் கொண்டிருந்ததை அவர்கள் இருவரும் அறியாமலே ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டே வந்திருக்கின்றேன் யமதர்மராஜரே. கலியுகத்தில் மானுட அவதாரம் எடுத்துவிட்டால் அங்கே உயிர் வாழ்வதற்கு பணம் இன்றியமையாத ஒன்று என்று ஆகிவிடுவதால், அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு என்றே கல்கியின் பொய்யுடலாகிய பூத உடலை அழைத்து சென்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு மீண்டும் பத்திரமாக அந்த கல்கியின் பூத உடலை அழைத்து கொண்டு வந்து தவம் இருந்து கொண்டிருக்கின்ற கல்கியின் மெய்யுடலாகிய ஒளியுடலோடு சேர்த்து விடுகின்ற வேலைகளை எல்லாம் காளி தேவியே செய்து கொண்டிருப்பதாக பரமசிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்ததை நானும் அவர்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டே வந்திருக்கின்றேன் யமதர்மராஜரே. கல்கியை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு தெய்வங்கள் பல திட்டங்களை தீட்டியிருப்பது போன்று, பூலோக மாந்தர்கள் யாரும் அந்த கல்கியை அத்தனை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கே நானும் பல திட்டங்களையே தீட்டியிருக்கின்றேன். நமது யமலோக வாசிகள் ஆயிரக்கணக்கான பேர்களை கல்கி என்ற பெயரிலே வீடியோக்களை தயாரித்து வெளியிடவும், பிரம்மாண்டமான திரைப்படங்களை தயாரித்து வெளியிடவுமே ஏற்பாடு செய்திருக்கின்றேன்.